இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள். ஆனால் சில நேரம் நம்ம பாரம்பரியம்ன்ற பேரில் நல்ல காரியங்களை விட்டுறோம். அப்போ இன்றைக்கி என்ன நாள்? பாம் சண்டே. ஓகே, ஸோ பாம் சண்டேன்னு சொன்னால் பாம் அல்லது குருத்தோலை ஜனங்களுக்கு அதிகம் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறதான செய்தி ஞாபகம் இருக்கிறதில்ல. இப்போ வேதத்தில் ஒரு பகுதியை நம்ம வாசிச்சிருவோம். அதன் பின்பு சில காரியங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். மத்தேயு 21 அதிகாரம் முதல் 11 வசனங்கள். மத்தேயு 21 1-11 வரை. Matthew 21 1-11. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஆமென். இயேசு எருசலேமுக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ எருசலேம் உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு முக்கியமான நகரம். அப்போ இயேசு சிலுவையிலே அறையப்பட்டது இந்த எருசலேமில் தான். அது மாதிரி அவர் அடக்கம் பண்ணப்பட்டதும் எருசலேம் தான். ஆனால் நீங்கள் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களையும் வாட்சி பார்த்தீங்கன்னா, இயேசுனுடைய ஒரு 10% ஊழியம் தான் எருசலேமில் நடந்துச்சு. 90% ஊழியம் அவர் மற்ற இடங்களிலே, குறிப்பாக கலிலேயா பகுதியில் தான் 80% ஊழியங்கள் நடந்தது. அப்போ இயேசு பிறந்தது எந்த ஊரில்? இது எவ்வளோ யோசிச்சு சொல்கிறீங்க? இயேசு எந்த ஊரில் பிறந்தார்? பெத்லகேம். பெத்லகேம் என்பது யூதேயாவில் எருசலேமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். இயேசு வளர்ந்தது எந்த ஊர்? அவர் பேர்லேயே என்ன ஊர் வருது? நாசரேத்தூராகிய இயேசு, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த முழு பாலஸ்தீன பகுதியும் 3 பகுதிகளாக இருந்துச்சு. அப்போ வடக்கில் இருந்தது கலிலேயா, நடுவில் இருந்தது சமாரியா, கீழே இருந்தது யூதேயா. இந்த யூதேயாவில் தான் எருசலேம், பெத்லகேம்லாம் இருந்துச்சு. அப்போ பெத்லகேமில் பிறந்து வளர்ந்தது எங்கே? நாசரேத்து. அந்த நாசரேத்து கலிலேயா பகுதியில் இருந்துச்சு. அப்போ இந்த பெத்லகேமில் பிறந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்த உடனே அதுக்கும் கீழே இருக்கிற எகிப்துக்கு போய் திருப்பி இங்கே வந்து திருப்பி நாசரேத்துக்கு போயிருந்தார். அப்போ அதிகமான ஊழியங்கள் அங்கே தான் செஞ்சார். அப்போ அவர் மொத்தமாக வேதத்தில் அந்த 4 சுவிசேஷ புத்தகங்களில் சொல்லியிருக்கிறபடி எத்தனை முறை எருசலேமுக்கு போனார்னா 7 முறை தான் எருசலேமுக்கு போனார். இதில் அவரை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கொண்டு போனது அடங்கும். 12 வயசாக இருக்கும்போது போயிட்டு பெரிய ஆளுங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதுவும் அடங்கும். அப்படின்னு சொன்னால் இந்த சிறு வயது விசிட்டை விட்டுட்டு மீதி எத்தனை முறை எருசலேமுக்கு போனார்னா எத்தனை முறை தான் போனார்?
5 முறை தான். அந்த 5வது முறை தான் இப்போ நாம் பார்க்குற இது. இந்த முறை எருசலேமுக்கு வந்தவர், அதுதான் அவர் எருசலேமுக்கு செய்ததான கடைசி ஒரு விசிட். அப்போ இந்த பெத்பகே பக்கத்தில் இருந்துட்டு போய் வருகிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரிப்புன்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான். ஸோ இதில் நடந்ததான சில காரியங்கள் நம்ம பார்க்கணும். முதலாவது இங்கே ஓசன்னான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு தமிழ் பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சேர்த்து ஓசனான்னு எழுதுறாங்க. எத்தனை பேர் தெரிஞ்சு எழுதுறாங்களோ தெரியாமல் எழுதுறாங்களோ தெரியாது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓசன்னா என்ன அர்த்தம்? வாரம்னு சொல்றாங்க. ஆனால் ஓசன்னானா என்ன அர்த்தம்? ஓகே, அதுக்காக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அல்லேலுயா ஓசன்னான்னு பாடிட்டு ஓசனானா என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. சரியா? துதிக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்று பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியிலிருந்து வந்ததில் அலேல் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அலேல்னு சொன்னால் துதி என்று சொல்லி அர்த்தம், இல்லாவிட்டால் நன்றி செலுத்து என்று சொல்லி அர்த்தம். அப்போ ஹலேலு யான்னு வரும்போது யாகுவே இல்லை யெகோவாவுக்கு குறுகிய பதம் தான் யா. அப்போ துதி யெகோவாவை, அதில் இருந்து தான் பிரைஸ் த லார்ட், கத்தரை துதி என்று சொல்லி வந்துச்சு. இப்போ இந்த ஹோசன்னா என்கிறதான வார்த்தை அது 2 வார்த்தை சேர்ந்தது. என்ன? முதல் வார்த்தை ஹோஷியா. அந்த ஹோஷியான்றதும் சொல்கிறத ஹோஷான்னு சொல்லி அது ஹோஷானே வந்துருச்சு. அப்போ நான் அப்படின்னு சொன்னால் இப்போ. அப்போ ஹோஷன்னானா காப்பாற்றுங்க, இல்லாட்டி விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஹோசன்னானா என்ன அர்த்தம்? இப்பயே எங்களை விடுதலை பண்ணுங்கள். அப்போ இந்த விடுதலை பண்ணுங்க, அந்த ஹோஷியானான் தான் அதோடைய முழு வார்த்தை. அந்த ஹோஷியானா தான் ஹோஷானான்னு வந்து இப்போ நம்ம ஷா சொல்லாமல் நம்ம அதை எப்படி சொல்லிட்டோம்? சாவாக்கிட்டோம். அதனால ஹோசன்னான்னு நம்ம மாற்றிட்டோம். ஆனால் அவங்க எபிரேய மொழியில் இன்னும் ஹோஷானான்னு தான் சொல்லுவாங்க. சரியா? சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்த வார்த்தை 118 சங்கீதம் 25 வசனத்தில் தான் இந்த வார்த்தை இதுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனம் வாசிப்பாங்க. 118 சங்கீதம் 25 வசனம். கத்தாவே ரட்சியும், கத்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? சேவ் நவ், இப்பொழுதே ரட்சியுங்கள். அப்போ இந்த இடத்துல எபிரேய வேதாமத்திலையும் முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹோஷியா நா. இந்த 2 வார்த்தையும் தனித்தனியாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் இதோடைய வார்த்தை. இந்த வார்த்தை கடைசியில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ முக்கியமான காரியங்களுக்கு சில வார்த்தைகள் நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல. எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுவோம்னு சொன்னால் அல்லேலியான்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இது எல்லாராலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. எப்படி அப்படின்னு சொன்னால், அந்நியர்களுடைய ஆட்சியில் நாம் இருக்கிறோமே, இதிலிருந்து வெளியில் வரணும்னா நம்ம இதிலிருந்து ஒரு கோஷம் எழுப்பணும் அப்படின்னு அவங்க எழுப்பின கோஷம்தான் இந்த ஓசன்னா. அப்போ யாருக்கு நேராக இதை எழுப்புனாங்க? ஆண்டவரே, இந்த ஆளுங்கள்ட்ட இருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு. அப்போ இந்த வார்த்தை எந்த சூழலில் அவர்கள் அதிகமாக பயன்படுத்தினார்கள்னா அரசியல் சூழ்நிலையில். இந்த ரட்சிப்பு எந்த ரட்சிப்பு இல்லை, நாங்கள்லாம் பாவத்தில் இருக்கிறோம் எங்களை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லுகிற அந்த ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? காப்பாத்துங்க, இவங்கள்ட்ட இருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு. இப்போ இந்த யாரெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிராய் எழும்புகிறார்களோ அவங்க போடுகிற ஒரு கோஷம். அப்போ இந்த கோஷம் போடுறாங்க. இப்போ இந்த குருத்தோலை எல்லாத்தையும் பிச்சு கிச்சு கொண்டு வந்து வழியில் எல்லாம் போடுறாங்க, அதுக்கு அதை ஆட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நமக்கு ஒரு அரசியல் கூட்டம் நடக்குதுன்னா அரசியல் கூட்டம் நடக்குதுன்னு எப்படி தெரியும்? என்ன இருக்கும்? கொடி. சரியா? எங்கே திரும்பினாலும் அந்த கொடி. ஏன்னா அது மேலே பறக்கும், சின்னதாக பறக்கும், பெருசாக பறக்கும். இப்போ நான் வெஸ்ட் பெங்கால் போயிட்டு வந்தேன். ஐயோ, அங்கே இருக்கிற கொடி கலாச்சாரம் நம்ம ஊர்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ கொடி கட்டி வச்சுருக்கிறாங்க. கிராமத்து சைடு போக அசாம் பக்கம் போயிட்டு வந்தேன். வெஸ்ட் பெங்கால் இல்லை, சாரி, அசாம் பக்கம். பயங்கர ஆரவாரம். அப்போ இந்த மாதிரி கிளை எல்லாத்தையும் உடைச்சி ஆட்டிக்கிட்டு கோஷம் போட்டாங்கன்னா இது இப்போ வரக்கூடிய ஊர்வலம் என்ன ஊர்வலம்?
இப்போதானே சொன்னேன் உங்களுக்கு என்ன ஊர்வலம் அது? அரசியல் ஊர்வலம். அப்ப இவங்க இப்படி வருகிறார்கள், இதை இவர்கள் சொல்லுகிறார்கள்னு கேட்ட உடனே பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களா? இப்பதானே வாசிச்சோம். அவங்களுக்குள்ள ஒரு ஆட்டம் வந்துச்சு, என்னடா நடக்குது அப்படின்னு. ஏன்னு கேட்டா, இந்த அரசியல் இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டியவங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாம் எங்க தான் இருக்கிறாங்க? பட்டணத்துல தான் இருக்கிறாங்க, சிட்டிக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா இது சிட்டிக்கு வெளியில இருந்து ஆரம்பிச்சு வருது. அப்ப சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க, நமக்கு தெரியாமலே இவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று சேர்ந்து இவர்கள் எல்லாம் இப்படி ஊர்வலமா வர்றாங்கன்னா யார் வர்றா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி. அடுத்தது இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, ஊர்வலம் என்பது யார் போடுவா? ஜெயிச்சவங்க. இப்போ ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷம் நடந்த கூத்து தெரியும். தெரியாம ஒரு கப்பை ஜெயிச்சுட்டு வாழ்க்கையில முதல் முறையா வந்த உடனே தலையும் புரியல காலும் புரியல, என்ன செய்யணும்னு தெரியல, அந்த கப்பை வச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு என்ன நடந்துச்சு? போறவங்கலாம் போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்களா அந்த ஸ்டாண்டில், அவங்க ஞாபகார்த்தமா, சரியா? இது ஜெயிச்சவங்க தான் இந்த ஊர்வலம் போவாங்க. அப்போ கோஷம் போட்டுக்கிட்டு இதெல்லாத்தையும் ஆட்டிக்கிட்டு ஊர்வலமாக வர்றாங்கன்ன உடனே எல்லாருக்கும் என்ன எண்ணம்? என்னவோ நடந்திருக்கு, என்னவோ ஜெயிச்சிருக்கிறாங்கன்றாங்க. யார் ஜெயிச்சா, யார் இவரு, என்ன ஏது, இது எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம். ஆனால் இது எல்லாவற்றையும் அறிந்த இயேசு சத்தங்கட்டாம வர்றார். அப்ப பரிசேயர் சொல்றாங்க, ஏன்னா இவர் சொல்றாங்க, தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர்லாம் சொல்லும்போது, அந்த கூட இருக்கிறவங்க பரிசேயர்லாம் சொல்றாங்க, இது என்ன உங்க ஆளுங்க இப்படிலாம் பேசுறாங்க, அதனால நீங்க அவங்கள அமைதியா இருக்குங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இயேசு அவர்களுக்கு சொல்றாரு, இப்ப இவங்க அமைதியா இருந்தாங்கன்னா என்ன கூப்பிடும்? கல்லு கூப்பிடும். அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா சொன்னது அவங்களுக்கு என்ன செய்யல, விளங்கல, புரியல, புரியாம என்ன பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இயேசு தான் யார் என்பதை தெரிந்து தன்னுடைய வேலையை செய்யும்படியாக போகிறார். அப்படி தன்னுடைய வேலையை செஞ்சு போகும்போது எப்படி போகணும்னு அவரே தீர்மானிக்கிறார். எப்படி போகணும்னு தீர்மானிக்கிறாரு? கழுதையில ஏறி போகணும்னு தீர்மானிக்கிறார். இப்ப வெற்றி வர்றவங்க அந்த ஊர்ல, குறிப்பா ரோமருடைய ஆட்சி இருந்ததுனால, இன்னைக்கு மாதிரிதான், இன்னைக்கு இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது, இப்ப தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது, ஒரு ஊர்வலம் நடத்தணும், ஒரு கட்சி கூட்டம் நடத்தணும்னா என்ன செய்யணும்? கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கணும், எத்தனை பேர் வருவாங்க, இதெல்லாம் சொல்லணும். சொல்லாம இப்படி ஒரு கூட்டம் நடத்த முடியாது. அப்ப ரோமருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு ஊர்வலம் நடத்தணும்னு சொன்னா யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும்? ரோம ஆளுங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும். அவங்கள்ட்ட போய் பெர்மிஷன் கேட்கும்போது அவங்க கேட்பாங்க, எதுக்கு போறீங்க, எங்க போறீங்க, என்ன ஏதுன்னு. ஒண்ணுமே கேட்கல. ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் போகணும். அப்ப ஒண்ணுமே செய்யாம ஒருத்தர் ஏறி வரும்போது அவருக்கு பின்னதாக இவ்வளோ பெரிய கூட்டம் வருகிறதா என்று எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி. அதனால்தான் பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆடி போனார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப குதிரையில தான் போவாங்க. அப்போ ரோம சக்கரவர்த்திகள் இல்லாட்டினா அந்த அந்த இடத்துல சின்ன சின்ன இதை பெற்றவங்க, அந்த கவர்னர், அந்த நூற்றுக்கு அதிபதி, அவங்க கிடைச்ச வெற்றிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வருவாங்க, குதிரையில் வருவாங்க. அப்போ குதிரை ரொம்ப முக்கியம். நீங்கள் ரோமுக்கு போய் பார்த்தீங்கன்னாலும் அங்கே இருக்கிற நிறைய சிலையில் குதிரை இருக்கும். நீங்கள் அப்புறமேல் போய் பாருங்கள், விக்டர் இமானுவேல்னு சொல்லி ஒரு கட்டடம், அதுக்கு மேலே குதிரையில் போகிற மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்குறேன். பிரம்மாண்டமாக இருக்கும். என்ன அவ்வளோ உயரத்தில் குதிரையில் போகிற மாதிரி அந்த பட்டணத்தில் எல்லாம் ரோமில் நிறைய பகுதியில் இருந்து பார்த்தா அது தெரியும். ஸோ விக்டர்னு தான் தெரியும். விக்டர்னா யார்? ஜெயிச்சவர். ஸோ விக்டர் இமானுவேல்னு சொல்லி அந்த இதுக்கு பேரே விக்டர் இமானுவேல் தான். சரியா? இப்படி இருக்கிற நேரத்தில் இவர் என்னத்தில் போகிறாரு? கழுதையில் போகிறார். இப்போ கழுதைன்னு சொன்னால் நம்ம ஊர் கழுதை இல்லை, சரியா? இது கோவேறு கழுதை. இது இந்த வெயிட்டை தூக்கி மலைப்பகுதியில் நடக்கிறதுக்குன்னே இருக்கிறது. ஆனால் இதில் அவர் சொல்ல வந்தது என்னன்னா, சமாதானத்துக்காக நான் வருகிறேன் என்கிற செய்தியை அவர் மறைமுகமாக அந்த இடத்துல அதை சொல்லுகிறார்.
சமாதானத்தில் வர்றேன், நான் சண்டை போடுறதுக்கு வரலை. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் நடந்துச்சு. அது நீங்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதை செய்யுங்க. அவர் நேராக போய் தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறாரு. இங்கே பிரச்சனை ஆகிறது, தர்க்கமாகிறது. கடைசியில் இவர் மேலே குற்றம் சாட்டி சிலுவையில் அறைந்து அந்த எருசலேம் பட்டணத்துக்கு வெளியில், ஆனால் இவர் போன வழி இந்த பக்கம், அப்புறம் அந்த பட்டணத்துக்கு அப்படியே அந்த சைடில் தான் கொல்கத்தா இருக்குது. அந்த கொல்கத்தாவில் தான் அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்தாங்க. திருப்பி அவர் உயிரோடு எழும்பினார், வந்தார், போனார். இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்னும் சில வார்த்தைகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பாக என்ன தெரியணும்னு சொன்னால், நம்ம டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்னு நமக்கு தெரியும். ஆனால் ஏன் இந்த உயிர் தெழுந்த நாள் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட நாள்னு இல்லாமல் இதை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அவங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் வெவ்வேறு தேதியில் தான் வருகிறது. ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, ஈஸ்டர் என்ன கிழமை தான் வரணும்? ஞாயிற்றுக்கிழமை தான் வரணும். வேறு கிழமையில அது வரவே முடியாது. ஏன்னா அது உயிர்த்தெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்தாருன்னா அப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் அதை அனுசரிக்கும். ஆனால் கிறிஸ்மஸ் அப்படி இல்லை. அப்போ இந்த 2 தேதிகளையும் குறிப்பிடுறதற்கு நமக்கு இன்னைக்கு ஒவ்வொரு இதுலேயும் மாதங்கள் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? தமிழ் கேலண்டர் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அது தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி அவங்களுடைய அந்த நாள் கணக்குறது வித்தியாசம். அது மாதிரி ஆங்கில கேலண்டர், நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் கிரெகரியன் கேலண்டர்னு பேர். இது இங்கிலீஷ் கேலண்டர்னு பொதுவாக சொல்லுவோம். அப்போ இந்த இங்கிலீஷ் கேலண்டர் எந்த வச்சு தேதி குறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சூரியனை வைத்து. அப்போ இது சோலார் கேலண்டர். ஏன்னா சூரியனை பூமியை சுற்றி வருகிறத வைத்து இது குறிக்கிறாங்க. ஆனால் எப்ரேய வழக்கம்படி எப்ரேயர் கேலண்டர் லூனார் கேலண்டர். அப்போ 3 என்ன செய்யுது? நிலா பூமியை சுற்றி வரும். அப்போ அது சுற்றி வர்ற நாளை வைத்து சொல்லுகிறதுனால அது 28 நாள். அதனால இது ஒரு துண்டு விழும். அப்போ நமக்கு இங்கிலீஷ் கேலண்டரில் 4 வருஷத்துக்கு ஒரு நாள் லீப் இயர்னு சொல்லி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட்டுற மாதிரி, அவங்களுடைய கேலண்டரில் லீப் மந்த்னு சொல்லி ஒரு மாதமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கூட்டுவாங்க. சரியா? ஸோ அதனால் இது இந்த பௌர்ணமியிலேருந்து இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பஸ்கா பண்டிகை இது எல்லாத்தையும் வச்சு கணக்கு பண்ணுறதுனால தான் ஒவ்வொரு வருஷமும் இது மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம சுற்றி இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறையா பேர் இந்த லென்ட் நாட்களை கொண்டாடுவாங்க. அப்போ நமக்கு நாங்களும் கிறிஸ்தவங்க தான், ஆனால் அது லென்ட்டுனா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்களாம் வேறு மாதிரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருக்கக்கூடாது. அது என்னன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகே, லென்ட்டுனா என்னன்னு தெரியும். சும்மா இங்கிலீஷில் லென்ட்டுனா கடன் கொடுக்கறதுக்கு என்ன தான் பேர்? லென்ட்டுன்னு தான் பேர். இது அந்த லென்ட் இல்லை. சரியா? இது லட்டினில் இருக்கிற லெங்டன் என்கிறதான ஒரு வார்த்தையிலேருந்து வந்துச்சு. இந்த லெங்டன் என்ன சொன்னா, நீண்ட, அதாவது நீளமான, ப்ரொலாங், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்திலிருந்து இது வந்துச்சு. அப்போ என்ன நீண்டுச்சு அப்படின்னா, இந்த காலங்கள் மாறி வரும்போது வின்டர் முடிஞ்ச உடனே என்ன அடுத்தது ஆரம்பிக்கும்? அடுத்த சீசன் என்ன? நமக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சீசன் மாதிரி தான். அட்லீஸ்ட் பெங்களூரில் கொஞ்சம் வித்தியாசம். நாங்கள் சென்னையில் சொல்லுவோம் 3 சீசன் இருக்குது. ஹாட்டர், ஹாட்டஸ்ட் 3 தான் வருஷம் இருக்கு. சரியா? ஸோ வின்டர் முடிஞ்ச உடனே ஸ்ப்ரிங். ஏன்னா வின்டரில் இந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். என்ன செய்யும்? 3 மணிக்கெலாம் நல்லா இருட்டிடும் சாயங்காலம். அது மாதிரி காலையில் 9 மணிக்கு தான் விடியும், 10 மணிக்கு விடியும், அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த நிலைமையெல்லாம் மாறி திருப்பி அந்த நாள் என்ன 6 மணிக்கு விடுகிறது, 6 மணிக்கு சூரியன் மறைகிறது. அந்த நாள் டே டைம் நீளம் ஆயிடுச்சுன்னு குறிக்கிறதற்கு ஒரு நாள் வச்சுருப்பாங்க. ஸோ அதோடைய அந்த ஆரம்ப நாளில் இருந்து தான் இந்த லென்ட்ங்கிறதான சீசன் இருக்குது. இப்போ ஏன் இது இப்போ வேதத்தில் சொல்லியிருக்கா? வேதத்தில் சொல்லாத நம்ம செய்கிறோம், வேதத்தில் சொல்லாத நிறையா செய்கிறோம். நம்ம இந்த மாதிரி சேரல் தான் உட்காரணும்னு வேதம் சொல்லியிருக்கா? பிரசங்கம் பண்ணுறவர் தான் நிற்கணும், நீங்கள்லாம் இப்படி உட்காந்து வேணா ஒரு தூக்கம் கூட போட்டு எலும்பலான்னு வேதம் சொல்லியிருக்கா? அதெல்லாம் சொல்லலை. எல்லாம் நம்ம வசதிக்கு நம்ம பண்ணுறது தான். ஓகே, அது மாதிரி கீபோர்டு போடாட்டி ஆவியானவர் இறங்க மாட்டாருன்னு அப்படி சொல்லியிருக்கா எங்கேயாவது? அது வேதத்தில் சொல்லாத நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம். ஓகே,
அப்போ இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், நம்ம வெறுமனையே இயேசு நமக்காக மரித்தார் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிறத விட, ஒவ்வொரு வருஷமும் இந்த நாட்களை நாம் ரொம்ப தீவிரமாய் கடைபிடிக்கணும், அதை குறித்து சிந்திக்கணும், வேதத்தை தியானிக்கணும், நம்ம இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும், மற்ற காரியங்கள் மேலே இருக்கிற எண்ணமெல்லாம் மாறி நாம் இதில் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட ஒரு நாள், இந்த வருஷம் ஆஷ் வெட்னஸ்டே என்னைக்கு வந்துச்சு? February 18. ஓகே, என்னைக்கு வருதுன்னா தெரிஞ்சுக்கணும்பா. நீங்கள் ஆஷ் வெட்னஸ்டேல போய் ஆஷ் எடுத்து பூசி காட்டியும் சரி, என்னைக்கு வருதுன்னா தெரியும். ஓகே, February 18 இருந்து 40 நாள் கணக்கு. ஆனால் அந்த 40 நாள் என்னைக்கு முடியுதுன்றது சில நேரம் சந்தேகம் வந்துடும். என்னைக்கு முடியுது? சாய்ஸில் விட முடியாத கேள்வி கேட்டணும். ஈஸ்டருக்கு முந்தின சனிக்கிழமையோட 40 நாள் முடியுது. ஆனால் நீங்கள் கேலண்டர் எடுத்து கூட்டி பார்த்தீங்கன்னா 18 இருந்து 40 நாள் வராது, நிறைய நாள் வரும், 45 நாள் வரும். அப்புறம் எப்படி 40 நாள் லென்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த லென்ட்டில் ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஞாயிற்றுக்கிழமை என்ன கிடையாது, கணக்கில் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் அந்த புதன்ல இருந்து அந்த சனிக்கிழமை வரைக்கும் எத்தனை நாள்? 40 நாள். ஏன் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறாங்க? அந்த கேள்வி நமக்கு வரும். நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது எப்படி நடுவில் எப்படி ஞாயிற்றுக்கிழமையை வெட்டி விட்டுறீங்க அப்படின்னு? இல்லை, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறதான ஒரு நாள். அதனால் இன்னைக்கு நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சரில் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பேரே உயிர்த்தெழுந்த நாள் தான். ஓகே, அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் போய் வேற ஒரு நோக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு, ஸோ ஆஷ் வெட்னஸ்டேல இருந்து இந்த சனிக்கிழமை, ஈஸ்டருக்கு முந்தின சனிக்கிழமை வரைக்கும் 40 நாள் ஞாயிற்றுக்கிழமை விலக்கி. அதனால பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அந்த நாளை தேவனை அதிகமாய் தேட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அப்படி செய்கிறாங்க. அடுத்தது சாம்பல் புதன் சொல்றாங்களே, இந்த சாம்பல் எங்க இருந்து வந்துச்சு? என்ன சாம்பல் அது? இதுவும் நிறைய பேருக்கு தெரியல. எங்க இருந்து வருது சாம்பல்? சரி, இப்போ தெரிஞ்சுக்குங்க. அதனால் இனிமேல் நான் சொன்ன மாதிரி யாராவது வந்து கேட்டாங்கன்னா, நாங்கள்லாம் வேற மாதிரி ப்ரோ, அவங்களாம் கிடையாது, நாங்கள் வேற லெவல் அப்படி சொல்லாதீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. என்னன்னா, இன்னைக்கு என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே. ஏன் பாம் சண்டேன்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம். அவங்கள வந்து கொடிக்கு பதிலாக இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டாடுறாங்க. குறிப்பாக அதில் பண ஓலைகள் முக்கிய பங்கு. இப்போ இந்த கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் இந்த பாம் சண்டேல தான் என்ன செய்வாங்க? அந்த ஓலையில் சிலுவை செய்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சிலுவையை நிறைய வீட்டுக்கு நீங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அது ஒரு வருஷம் ஆனாலும் அது காஞ்சி அது அப்படியே இருக்கும். இப்போ இந்த பாரம்பரியத்தில் வரக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சிலுவையை அந்த சாம்பல் புதன் அன்று எரித்து அந்த சாம்பலை எடுத்து ஒரு சிலுவை அடையாளம் போட்டுக்கொள்ளுவாங்க. ஏன்னு சொன்னால், இப்போ போன வருஷம் நாம் அதை நினைவு கூர்ந்தோம், இப்போ இந்த வருஷமும் இதை நாம் செய்ய போகிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவரை நினைக்கிறதற்காக இதை நாம் செய்கிறோம் என்று சொல்லி அந்த மாதிரி அப்படி செய்கிறாங்க. ஓகே, இன்னொரு வார்த்தை, தெரியாத ஒரு வார்த்தை இருக்குது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக, எவ்வளோ நாள் அது, ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு. யார் நடிகர்? மெல் கிப்சன். ஓகே, டைரக்டர். சரி, மெல் கிப்சனுடைய படம் இது. நிறைய பேருக்கு இந்த சிலுவையில் அறையப்பட்டது என்ன, பாடுகள் என்ன, இதெல்லாம் என்னன்னு தெரிய வந்ததே எது மூலமாக தான்? இதன் மூலமாக தான். ஏன்னா நம்மளுடைய இந்தியாவில் ரிலீஸ் ஆன கருணாமூர்த்தி, தயாசாகர், இதில் வர்ற ஜீசஸ் எல்லாம் கொஞ்சம் பாவப்பட்ட ஜீசஸ். அவர் அப்படியே தான் இருப்பார். அவர் கை அசைச்சாலும் இப்படி தான் அசைப்பார். அந்த மாதிரி அவங்க சாட்டையில் அடிக்கிறாங்கன்னா, சாட்டையில் அடித்தவொன்னு அப்படி தான் சொல்லுவார் இல்லையா? இது என்னடா அடி உழுது என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்த உடனே தான்
சாட்டையில் அடி வாங்குறதுனா என்னன்றதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. அது அவர் அதை செய்திருந்த அந்த விதத்தில் அதை பார்க்கறதுக்கு கூட தைரியம் இல்லாத அளவுக்கு ஆளுங்க போயிட்டாங்க. அது மாதிரி எத்தனையோ பேரை அது மாற்றுச்சு. இப்போ இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிறதுல பேஷன்னா என்ன? இந்த வாரம் வர்ற வாரம் என்ன வாரம்? பேஷன் வீக். தமிழில் ரொம்ப ஈஸியாக சொல்லுவேன், புனித வாரம். எல்லாத்தையும் புனித போட்டு கதையை முடிச்சுக்கலாம். பேஷன்னா என்ன? வைராக்கியம். அது ஆங்கில வார்த்தைக்கு. ஓகே, ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும் சரியா? அதனால் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி என்னன்றது நமக்கு தெரியணும். பேஷனுங்கிறது லத்தீனில் இருக்கக்கூடிய பேஷியோன்ற ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த பேஷியோன்னு சொன்னால் பாடு, சஃபரிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ பேஷன்ன்றது இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்தின் மேலே அப்படியே ஈர்ப்பு, ஆர்வம் இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்லுவாங்க ஐ எம் வெரி பேஷனட், அதை நான் செய்யணும்னு எனக்கு அப்படி பேஷன் இருக்குன்னு சொல்லி. அந்த பேஷன் வேற. ஆனால் இந்த பேஷன் என்பது பாடுகள், கஷ்டங்கள். அப்போ இந்த பாடுகள், கஷ்டங்கள் இயேசு பாடுபட்டதான அந்த நாட்களை குறிக்கிறதற்காக அந்த கடைசி வாரத்தை நாம் பேஷன் வீக்னு சொல்லுகிறோம். அப்போ நாளையிலேருந்து இன்னிலிருந்து அந்த பேஷன் வீக் ஆரம்பிக்கிறது. ஸோ இது நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கிறதான சில காரியங்கள். இப்படி இருக்கும்போது இயேசு எத்தனை அற்புதங்கள் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும்போது இன்னொரு காரியம், இயேசு எத்தனை அற்புதம் செய்தார், சுசேஷ புத்தகங்களில் எத்தனை அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு நாள் யோசிச்சது இல்லையா? ஓகே, 37. எவ்வளோ? 37. நான் வேணா கிஷோருக்கு அதை அனுப்பி விட்டுறேன், இல்லாட்டி நீங்களே போய் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஆக மொத்தம் 37. இதில் கடைசியாக அவர் உயிர் தெழுந்து வந்த பின்பு அந்த மீன் பிடிக்கிறதற்கு ஏதாவது இருக்கானா இல்லைன்னு அங்கே போடுங்கன்னு சொன்னார். அதுதான் கடைசியாக அவர் செய்ததான அற்புதம் என்று சொல்லப்படுகிறார். சரியா? ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நாளில் நடந்ததான இந்த சம்பவங்களை வைத்து இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், ஏன்னா நடந்த சம்பவத்தையே இயேசு வந்தார், இதை செய்தார், அவங்க போனாங்க, உள்ளே வந்தாங்க, செய்தாங்கன்னு சொல்லி இவைகளையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறதை விட இது சொல்லப்பட்டதான அந்த சூழல்ல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லி இந்த இடத்துல பார்த்தா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவதா நம்ம அப்படி அந்த வகையில் நம்ம இதை பார்க்க நினைக்கிறது, இது ஒரு விசுவாச சோதனை. விசுவாச சோதனை என்ன அப்படின்னு சொன்னால், ஜனங்கள் எல்லாம் வந்தாங்க, ஓடி ஓடி வந்தாங்க. எல்லாரும் யாரும் சொல்லாமலே இதெல்லாம் ஆட்டி இதெல்லாம் பண்ணினாங்க, கத்துனாங்க. இயேசு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா, இன்னைக்கு அரசியல் கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ட்ரைனிங் நடக்கும். என்ன ட்ரைனிங் நடக்கும்? நான் இப்படி சொன்னால் இப்படி கத்தணும், இப்படி சொன்னால் இப்படி கத்தணும். இயேசு யாருக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுக்கல, அவங்களே சொல்லுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அரசியல் வாக்கியங்களை இயேசுவுக்கு சொல்லும்போது ரட்சியும் என்று சொன்னால் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை செய்கிறதற்காக தான் இயேசு போனார். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது வேற, இயேசு நினைச்சு வச்சிருந்தது வேற. ஆனால் இயேசு அவர்கள்ட்ட ஒன்றுமே எதிர்ப்பு அந்த நேரத்தில் பேசலை. அவைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு விட்டு விட்டார். அதன்படி அவர்களும் கிளம்பி இயேசுக்கு பின்னாடியே போய் பட்டணத்துக்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. இவங்க இவ்வளோ கத்துனவங்க இயேசுவோட நிற்கல. கொஞ்ச நேரம் கத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில நாட்களில் இயேசுக்கு விரோதமாய் மாறி யாரெல்லாம் ஓசனா ஓசனான்னு கத்துனாங்களோ அவங்கள என்ன கத்த ஆரம்பிச்சிட்டாங்க? சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்தினோம். இயேசுவுக்கு எதிராக மாற்றிட்டாங்க. அரசியல்வாதிகள் தான் டக்கு டக்குன்னு கட்சி மாறுவாங்கன்னா, இங்கே மக்களும் என்ன செய்கிறாங்க? டக்கு டக்குன்னு கட்சி மாறுறாங்க. இப்போ இவங்க கட்சி மாறுறதுக்கு காரணம் என்ன? சரி, ஒரு சில காரியங்கள் நான் பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல இவங்களுக்கு இங்கே யார் மார்க்கெட்டிங் ஆளுங்க இருக்கிறீங்கன்னு தெரியல. யாராவது மார்க்கெட்டிங் ஆளுங்க இருக்குங்களா? கண்ணன் இருக்கிறார். பெயிட் அண்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் ஃபிலாசபி இருக்கு. இந்த பெயிட் அண்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொன்னால், பெயிட்டுனா என்ன? நம்ம மீனுக்கு தூண்டிலில் போட்டு போடுறது.
ஸோ இதை போட்ட உடனே மீன் கிடைக்கும். அப்போ இது போடுறது எதுக்காக? மீன் பசியாக இருக்கு, பாவம் சாப்பிட்ணும், அதுக்காக நான் புழு போடுறேன்னு சொல்லி யாரும் புழு போடுறதில்லை. நாம் இந்த புழுவை போடுறதே எதுக்காக தான்? திருப்பி வேற நமக்கு எடுக்கிறது. அப்போ இந்த மார்க்கெட்டிங் ஃபிலாசபியில் என்னன்னு சொன்னால், ஒரு பயங்கரமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த உடனே அந்த பொருளை வாங்கலான்னு கடைக்கு போனால் சொல்லுவாங்க ஸ்டாக் இல்லை. ஐயோ ஸ்டாக் இல்லையா? ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதே இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு திருப்பிடுவாங்க. இல்லாட்டி சொன்னால் அதை விட இன்னும் விலை உயர்ந்த இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம கவனத்தை திருப்பி அதை விற்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ இந்த பெயிட் என்பது என்ன? ஒரு ஆளை உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே கொண்டு வர்ற நோக்கம் வேற. அப்போ உள்ளே வந்த உடனே அந்த நோக்கத்தை மாற்றிடுவாங்க. அதே போல இவர்கள் எல்லாம் சேர்ந்து கத்துனதுக்கு காரணம் என்ன? இயேசுவே, நீர் எங்களுக்கு தலைவராக இருந்து இந்த ரோமனிடத்துல இருந்து எங்களை விடுவிப்பீரா அப்படின்னு சொல்லி இயேசுவிட்ட வந்து ஒருத்தரும் கேட்கல. யாரெல்லாம் அப்படி ஆர்குமெண்ட் வச்சாங்களோ வச்சவங்களாம் சொல்லிட்டாரு, நான் இந்த உலகத்துக்கு அடுத்த ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் கிடையாது, உங்க கணக்குல என்ன சேர்க்காதீங்கன்னு சொல்லி அவரை ராஜாவாக்க நினைத்த போது கூட போனார். ஆனா இந்த இடத்துல அவரை கேட்காமலே உயர்த்தினாங்க. ஆனா உயர்த்தினது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அதுக்கப்புறம் நம்ம சொல்றதெல்லாம் ஐயா செய்வார். அவர் அப்படியே தூக்கி விட்டோம்னா அவர் நம்ம கட்சிக்கு வந்துடுவார். நம்ம கட்சிக்கு வந்து இனி நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவரை செய்ய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தூக்குனாங்களே வெளியே, உண்மையிலேயே இயேசுவின் பேரில் உள்ள மரியாதை நிமித்தமோ அன்பு நிமித்தமோ இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. ஆகவே இந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவர்களுக்கு இருக்கிறதான டிமாண்ட் என்ன? இவரிடத்துல இருந்து எங்களை விடுதலை ஆக்கணும். இப்போ இதை செய்யும் போது இவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இப்போ ரோமர் அந்த இடத்துல அப்படி நடக்கலை, அதை ஏதோ விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க ஊருக்குள்ளே போய் கலைஞ்சு போனதுனால சரி இதை பெருசுப்படுத்த வேணான்னு விட்டுட்டாங்க. ஆனால் இவங்க அந்த பெரிய கூட்டமாகவே இருந்திருந்தா ரோம அதிகாரிகள் வந்திருந்தா யாரெல்லாம் பிடிச்சிருப்பாங்க? இந்த யாரெல்லாம் இந்த இதெல்லாம் ஆட்டினாங்கன்னா நீ தானா வா வா வான்னு சொல்லி எல்லாரையும் கூண்டா பிடிச்சி பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்ப அந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இவர்கள் கத்தினார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நம்ம வழிக்கு அவர் வருவாரு. அப்ப இதுக்கு இன்னொரு வழி விதத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் போடணும். இன்னைக்கு கான்ட்ராக்ட்ன்றோட சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் போடணும்னா 2 பேர் வர்றாங்கன்னா எழுதப்பட்ட அக்ரிமெண்ட்டை என்ன செய்யணும்? 2 பேரும் பார்த்து 2 பேருமே சொல்லணும் இதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. ஒருத்தர் மட்டும் இந்த அக்ரிமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த ஆள் வந்துட்டு நீ கையெழுத்து மட்டும் போடுங்க, வேற எதையும் பார்க்காதீங்க, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த அக்ரிமெண்ட் என்ன செய்யணும்? சந்தேகப்படணும். நம்ம 2 பேரும் ஒத்துக்கிறதுன்னு சொன்னா ஏன் அதை காட்டல? ஆனா இவர்கள் அப்படி சொல்லல. சொல்லாம நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராஜா, எதுக்காக ராஜாங்கிறத சொல்லல, சத்தம் காட்டாம இருக்கிறாங்க. இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்து நாமளும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பெயிட் அண்ட் ஸ்விட்ச் சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வரும்போது நாம் கூட அப்படி தான் சொல்கிறோம். ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், ஆண்டவரே ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றுவேன், ஆண்டவரே ஆண்டவரே நான் உண்மையை நம்புகிறேன், ஆண்டவரே. இப்படிலாம் ஆளுங்க திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாமல் சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். இது என்ன என்றைக்குமே வராத ஆள் இருந்தா போல இப்படி உசுப்பிட்டு வராரே என்னவோன்னு. அது பழங்காலத்து இதில் ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு புது பைபிள் வாங்கிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்தாரு. பாஸ்டர் நான் புது பைபிள் வாங்கியிருக்கேன், அதை ஆசீர்வதிச்சு கொடுங்க. அப்போ பாஸ்டர் யோசிச்சாராம், புது பைபிள் வாங்கினா வாசிக்க வேண்டியது தானே, இது எதுக்கு என்னட்ட கொண்டு வந்து ஆசீர்வதிக்க சொல்கிறாரு. சரி ஓகே வாங்கிட்டு பார்த்தா புதுசு தான். அவர் அப்படி இப்படி திருப்பி பார்த்தா எல்லாம் புது பேஜாக இருக்கு. பார்த்தா திடீர்னு நடுவில் ஒன்று தெரியுது, என்னடான்னு பார்த்தா லாட்ரி டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறார். இப்போ ஜெபிக்கும் போது அப்படியே அந்த அபிஷேகம் பைபிளுக்குள்ளே போய் அப்படியே அந்த லாட்ரி டிக்கெட்டுக்குள்ளேயும் போய் அவருக்கு லாட்ரி அடிக்கணுன்றதுக்காக லாட்ரி டிக்கெட்டை கொண்டு வந்து கொடுத்து ஜெபம் பண்ணால் அடிச்சிருவாருன்னு சொல்லி இதுக்குள்ளே வச்சு ஜபிக்க சொல்ல. ஸோ இந்த மாதிரி ஆண்டவரை நாம் அணுகணும்னு சொன்னால் வெளியார ஆவுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வேற ஒரு நோக்கத்தை நம்ம வைத்து கொண்டு இருந்தால் ஆண்டவர்
ஒன்றுமே சொல்லாத மாதிரி இருந்தாலும் அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் ஆண்டவர் எனக்கு ஒன்றை உணர்த்துகிறார், எனக்கு சொல்லுகிறாருன்னு சொன்னால் ஒரு மனத்தாழ்மையோட வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி உறுதியாக ஒரு முடிவெடுங்க. அதுக்குள்ளே வேற எதையாவது மறைச்சி வச்சு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஆண்டவர் இடத்துல எடுப்படாது. ரெண்டாவது, இவர்கள் ரொம்ப கத்திட்டாங்க. தமிழ் இதில் சொல்லுவாங்கல்ல, 5 ரூபாய்க்கு கொடுத்தா 500 ரூபாய்க்கு கத்துறான். அந்த மாதிரி 500 ரூபாய்க்கு கத்திட்டாங்க. இப்போ கத்துனா என்ன செய்யணும்? ஏதாவது வரணும். ஒன்றும் வரல. அங்கே போன உடனே இயேசு, ஐயோ தம்பிங்களா, அம்மா எல்லாரும் போயிடாதீங்க, தாய்க்குள்ளமே பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் அவர் கூப்பிடல. அவர் வேலைக்கு போயிட்டார். அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, இவர் பின்னாடி தான் நம்ம வந்தோம், ஆனால் நமக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு செய்யாமல் அவர் வேலையை பார்த்துட்டு போகிறாரு அப்படின்ன உடனே முதல்ல அடுத்தது போய் ரோம சாம்ராஜ்யத்தை என்னன்னு கேட்பாரு, அதிகாரிகளை என்னன்னு கேட்பாருன்னு சொன்னால் அவங்க போய் கேட்டதெல்லாம் யாரு? தேவாலயத்தை போய் சுத்தம் பண்ணுறாங்க. இப்போ இப்படி ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெரிய பேச்சாக இருக்கும். என்ன பேச்சாக இருக்கும்? ஒரு அரசியல் கூட்டம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கு? எல்லாம் பேப்பர், அது குப்பை கிப்பை, கொடி கிடின்னு. அன்னைக்கு முந்தின நாள் கொடி எடுத்து இப்படி ஆச்சிட்டு இருப்பான், ஆனால் போகும்போது அதை கீழே போட்டு அதை தான் அவன் மீச்சிட்டு போயிருப்பான். எல்லாம் அங்கே தான் கிடக்கும். அதை பார்க்கும்போதே தெரியும் இங்கே என்னவோ பெரிய ஒரு கூட்டம் நடந்திருக்குன்னு. இப்போ எல்லாத்தையும் பிச்சு இதெல்லாம் போட்டாங்கன்னா எல்லா பக்கமும் கீழே கிடக்குது. அப்போ அதிகாரியாக இருக்கிறவங்க கேட்பாங்க, இது யாரு, எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு. அப்போ இவருக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கடைசியில் நம்மளை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துச்சு. இன்னைக்கு சில நேரத்தில் நாம் ஆண்டவருக்காக இதை செய்யணும்னு நினச்சி சில காரியங்கள் நாமளே முடிவு பண்ணுகிறோம். என்ன முடிவு பண்ணுகிறோம்? ஆண்டவரே, இதுதான் என்னுடைய ஜெப குறிப்பு. இன்றிலிருந்து 21 நாளைக்கு நான் காலம்பறை சாப்பாடு சாப்பிடவே மாட்டேன். ஆகவே 21ஆம் நாள் முடிவதற்குள்ளே நீங்க என்ன செய்யணும்? இந்த காரியத்தெல்லாம் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், நீங்க சாப்பிடாம விட்டா இதுல ஆண்டவருக்கு என்ன லாபம்? இல்லை நீங்கள் சாப்பிடல, அந்த பொருள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வேற யாராவது சாப்பிட்டோன்னு சொல்லி இப்படி கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? இல்லை. பாருங்க, நம்முடைய பாரம்பரியம் எல்லாமே இப்படி தான் இன்னைக்கு. அதனால தான் சில ஆளுங்க, நான் 1 மாதத்துக்கு செருப்பு போடாமல் வெறுங்காலோட நடக்க போகிறேன். உனக்கு அப்படி நடக்கணும்னு தோணுச்சுன்னா நட. ஆனால் நீ வெறுங்காலோட நடந்துக்கிட்டு யார் ஓம் பின்னாடி வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தர் ஓம் பின்னாடி வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, நான் 1 மாதத்துக்கு வெள்ளை சட்டை தான் போட போகிறேன். போட்டுக்கோ, ஒரு 2-3 சட்டை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ, வெள்ளை சீக்கிரம் அழுக்காயிரும். இந்த அறிவுரை வேணால் ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் நீ வெள்ளை சட்டை போட்டு யாரை கவுக்க முடியாது? ஆண்டவரை கவுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிலாம் பிளான் பண்ணி, நான் இப்படிலாம் செஞ்சால் ஆண்டவர் அப்படி பண்ணிடுவார்னு சொன்னால் இந்த கோஷ்டியார் தான் செஞ்சாங்க. இவருக்காக நம்ம இவ்வளோ சத்தம் கொடுத்தா நமக்காக இவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி நினைத்தாங்க. ஆனால் அது செய்யவில்லை என்ற உடனே ஆண்டவர் மேலே கோபம். நிறைய பேர் தெரியும். இந்த மாதிரி நடந்த உடனே நான் போய் முட்டிக்கால் போட்டு எப்படி அழுது ஜெபிச்சேன் தெரியுமான். சரி, முட்டிக்கால் போட்ட, அழுத, ஜெபிச்ச. ஆனால் எதுக்காக ஜெபிச்ச? ஆண்டவர் நல்லவர்ன்டா. உனக்கு ஒரு வழி தெரியல. அதனால் நீ என்ன நினைச்ச? இப்படிலாம் செய்தா உடனே வந்துடும். அது மாதிரி ஆண்டவர்கிட்ட இப்படி குறுக்கு வழியெல்லாம் செஞ்சு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவரை விசுவாசிச்சேன், ஆனாலும் இப்படி நடக்கல அப்படின்னு உடனே இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு போற ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த ஆண்டவர் வேணாம், ஏன்னா நான் கேட்டதெல்லாம் உடனே செய்யலை. அவரிடத்துல கேட்டால் அவர் செய்கிற வரைக்கும் நீ காத்திருக்கணும். வெளியே நீ இஷ்டத்துக்கு இதை அதைன்னு சொல்லி மாற்ற முடியாது. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ஆரவாரம். ஆனால் திரும்ப அந்த ஆசாரியர்கள் எல்லாம் இயேசுவுக்கு விரோதமாக கூட்டம் கூட்டுற வரைக்கும் ஒரு பெரிய அமைதி, குழப்பம். அந்த அமைதி நேரத்தில் பிசாசு அவங்க எல்லாத்தையும் அப்படியே மாற்றிட்டான்.
அப்போ இந்த இருந்ததான ஆரவாரம் எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமான ஒரு கசப்பாய் மாறிச்சு. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்துல ஒருத்தரை கேட்குறீங்கன்னு சொன்னால் கேளுங்க. ஆண்டவர் எல்லா நேரத்துலையும் நீங்கள் கேட்குறத அப்படியே செய்ய போகிறது கிடையாது. சில நேரத்தில் நாம் கேட்குற நேரத்தில் செய்கிறாரு, சில நேரத்தில் அவர் பொறுமையாக செய்கிறாரு, சில நேரத்தில் செய்யாமையே போகிறார். அந்த தீர்மானம் எடுக்கிறதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்துரும். ஆண்டவரே நீங்கள் செய்யலாமா வேணாமான்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. இது எனக்கு தேவையா இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணக்கூடாது. இது எனக்கு எப்ப வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அதெல்லாம் நானே முடிவு பண்ணிட்டேன். நீங்க கேட்க கூடாதுன்றதுக்காக நான் ட்ரெஸ் வேற மாதிரி போட்டுக்கிறேன், செருப்பு போடாம இருக்கிறேன், சாப்பிடாம இருக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான் என்னெல்லாம் யோசிச்சு வச்சேனோ எல்லாத்தையும் நீங்க ஓகே பண்ணணும். நீங்க ஓகே பண்ணாட்டி நீங்க வேண்டாம். இது எப்படி இருக்கு இந்த டீல்? இந்த டீல் தான் அவங்க போட்டாங்க. நான் எத்தனை கிளை உடைச்சிட்டு வந்தேன் உங்களுக்காக. அவர் கேட்பார், நான் கேட்டேனா ஒன்று? ஏசு யாருக்கிட்டே போய் கேட்டாரா? கழுதை கேட்டார். அது சொல்லும் போது என்ன சொன்னார்? நீ அங்கே போ, ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு, அவன் கொடுப்பான். அப்படின்னா அந்த கழுதைக்கு சொந்தக்காரனுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஏற்கனவே இன்னும் நடந்திருக்கு. அவர் சொன்னார், நடந்தார். மற்றதெல்லாம் விரும்பி செய்துட்டு கடைசியில் அவங்க நம்ம கேட்ட மாதிரி ஆண்டவர் செய்யலைன்னு ஒன்று ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட். அந்த கால வேளையில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எல்லாம் முடிவு பண்ணிட்டு ஆண்டவர் ஓகே மாத்திரம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, இல்லாட்டி ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தேவை மாதிரி எனக்கு தெரியுது, இது இருந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் மனசு வச்சு இந்த தேவையை சந்திங்க, ஆண்டவரே நான் இன்னும் என்ன தாழ்த்துக்கிறேன், நான் இன்னும் மாறணுன்னா நான் இன்னும் மாறுறேன், என் குணத்தை மாற்றிக்கிறேன், நான் இன்னும் நல்லது செய்யணும்னா நான் இன்னும் நல்லது செய்ய கற்றுக்கிறேன். இப்படி ஆண்டவர்கிட்ட போகிறது எப்படி? அந்த பேச்செல்லாம் வேண்டாம். நான் செய்கிறேன், அதுக்காக நீங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறது எப்படி? அன்றைக்கு அவர்கள் செய்த தவறில் அது ஒன்று. மூன்றாவது, நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை அளவுக்கு ஆண்டவர் நம் பக்கம் வரமாட்டேங்கிறார். அப்போ இவர்களுக்கு என்ன நடந்தது? இவர் ராஜாவை போல அறிவித்து கொண்டு போனால் இவர் அங்கே போய் என்னத்தை காட்டியிருக்கணும்? அதிகாரத்தை காட்டியிருக்கணும். அப்படியே நேர போய் அந்த ரோம அதிகாரிக்கு முன்னாடி நின்று ஒரு சவால் விட்டுருக்கணும். வேற என்ன செஞ்சிருக்கணும்? இவருக்கு இருக்கிற எல்லா வல்லமையும் பயன்படுத்தி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கதிகலங்க பண்ணியிருக்கணும். அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டி இருப்பாங்க. என்ன கைத்தட்டினே சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க எங்க கூப்பிட்டாலும் சொல்லுங்க, நான் வர்றோம் அப்படி இப்படின்னு. அப்ப அதிகாரத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் அதிகாரத்தை காட்டல, வெற்றியை காட்ட வேண்டிய நேரத்தில் வெற்றியை காட்டல, இந்த இடத்துல யாரு பெரிய ஆள்னு காட்ட வேண்டிய நேரத்தில் இயேசு காட்டல. இன்னைக்கு ஆண்டவரை இந்த இடத்துல வழிபட்டு கொண்டு இருக்கும் போது நாம் இந்த இடத்த விட்டு போயிட்டு நம்முடைய வீட்டில் நம்முடைய வேலை செய்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் இப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவரை நிறைய நேரம் சொல்கிறேன், ஆண்டவரை நீங்கள் யாருன்னு காட்டுங்கப்பா, காட்டுங்க ஆண்டவரை. நான் அப்படியே போகும்போது உங்கள் ப்ரெசன்ஸ் அப்படியே வந்து மற்றவங்களெல்லாம் சும்மா அசைக்கணும் ஆண்டவரை. சில நாள் அப்படி தான் ஜெபம் பண்ணுறான். இவன் பண்ணுற 5 நிமிஷம் ஜெபத்துக்கு இவர் பின்னாடியே ஆண்டவர் போய் இவர் போய் ஆஃபீஸில் உட்கார்ந்தோடனே அந்த ஆஃபீஸையே அசைக்கணும். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு என்ன சவுண்டு விடுற நீ? ஆண்டவர் கேட்பாரா மாட்டாரா? ஒரு அதிகாரத்தும் காட்டல, ஒன்றும் காட்டல. ஆனால் எப்படி போறாரு? தாழ்மையோட போறார். தனக்கென்று ஒரு பாதுகாப்பும் வச்சுக்கொள்ளல. தன்னை கைது செய்ய வரும்போதும் ஒரு தற்காப்பும் இல்லை. இப்போ கைது செய்கிற நேரத்தில் அந்த இடத்துல அதிகாரத்தை காட்டி அப்படியே ஒரு பவர் காட்டியிருக்கலாம். இல்லை, என்னை கைது செய்யன்னு சொல்லி கைது செய்ய விடுறார். கடைசியில் அவர்கள் கொலை செய்ய கொண்டு போகிறாங்க, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால தான் கடைசியில் சிலுவையில் இருக்கும்போது சொல்கிறாங்க, மற்றவங்களே ரட்சிக்க வழி இல்லை, இவர் எங்க நம்ம ரட்சிக்க போகிறாரு. ஆனால் போன வாரம் என்ன சவுண்டு கொடுத்தாங்க? ரட்சியம்னு மட்டும் சொல்லலை. எப்போ ரட்சியம்? இப்போ 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 நான் தமிழில் சொல்கிற மாதிரி இப்போ இல்லாட்டி எப்போ மாதிரி எல்லாம் கத்தி சவுண்டு கொடுத்துட்டு இப்போ அதே வாய் தான் அதை பார்த்து கேட்குது, தன்னைத்தானே ரட்சிக்க முடியாதவர் நம்மை எப்படி ரட்சிப்பார்? ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்தா நாம் என்னதான்
அப்படி இப்படின்னு டான்ஸ் போட்டாலும் கத்தினாலும் கதறினாலும் அவர் அதை மாற்றிக்கொள்வதில்லை. அப்போ அவருக்கு ஒரு கதை தெரியும், நான் ஒரு வழி நினைத்தால் அந்த வழி தான் செய்வேனே வெளியே எந்த நெருக்கத்துக்காகவும் என்னுடைய வழியை நான் மாற்றிக்கொள்வதில்லை. அப்போ பாடு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் நிறைவேறும்படியாக, அப்போ வேதத்தில் ஏற்கனவே சொன்ன காரியம் நிறைவேறுகிறதுக்காக தான் தன்னை விட்டு கொடுத்து கொண்டு இருந்தான். இப்போ யாருடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொள்வதில்லை. அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை வேணும். என் வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் எனக்கு நல்லது என்று சொல்லி நானும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். இந்த ரெண்டும் வித்தியாசமாக இருக்கிற நேரத்தில் எவ்வளோதான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போய் ஆண்டவரே இதை செய்யுங்க, உடனே மாற்றுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொன்னாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு பிரதிபலன் வரப்போவது இல்லை. அவர் பாடுகள் வழியாய் நம்மை கொண்டு போக சொன்னால் நம்மளை பார்த்து அவர் சொல்லுகிறது கொஞ்சம் பேசாமல் இரு, அமைதியாக இரு. ஆண்டவரே அப்படின்னா நான் ரொம்ப பலவீனன் மாதிரி இருக்கிறேனே, இல்லை, இப்போ நீ அப்படி தான் தெரிவே, அதனால அதை பற்றி யோசிக்காது. ஆண்டவரே எப்படி நான் இதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது? சில நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருன்னு சொன்னால் சும்மா தான் இருக்கணும். இப்போ ஆண்டவரை பற்றி அதிகமாக பேசிட்டு ஆண்டவரை தெரியாத ஆட்கள் மத்தியில் இருக்கும்போது நம்மை பரியாசம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து வந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய சவால் தான். என்ன திருப்பி திருப்பி வரும், பெருசாக ஆண்டவர் ஆண்டவர்னு போனேன், என்ன இருந்துச்சு? இல்லை நம்ம போய் சொல்லியிருப்போம் ஆண்டவர் இப்படி செய்வார் அப்படி செய்வார்னு சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் நமக்கே ஒன்றும் நடக்கலை அப்படின்ன உடனே எல்லாரும் கேள்வியாக கேட்பாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நீ பேசாமல் இரு. என்னை வச்சு தானே இந்த பேச்சு பேசுகிறாங்க, அது என்ன செய்யணும் எப்போ செய்யணும் எனக்கு தெரியும். நீ அதுக்கு இடையில வாயை விடுறாரு. இல்லாவிட்டால் உனக்காக நான் இப்போ என் பிளானையே மாற்றிட்டு உன் பிளானுக்கு வரணும்னு சொல்லியும் நீ எதிர்பார்க்காதே. அப்போ அவர் கையை கொடுக்கும்போது அவருக்கு தெரியும், என் கையை தான் எடுப்பாங்க, என் கையை தான் சிலுவையில் வைப்பாங்க, என் கையில் தான் ஆணி அடிப்பாங்க. ஆனால் அதோடு முடிய போகிறதில்லை, அதற்கப்புறம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நிச்சயமாய் தெரியும். கடைசியாக இதில் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒன்றுமே இயேசு செய்யலை என்ற உடனே இயேசுவுக்கு விரோதமாக இருந்தவர்கள் எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. ஒன்று கூடி இவரிடத்துல வந்து சில காரியங்களை சொன்ன உடனே யாரெல்லாம் இயேசுவுக்கு ஆதரவாக ஞாயிற்றுக்கிழமை செயல்பட்டார்களோ அடுத்த வெள்ளிக்கிழமையில அவர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு எதிராய் செயல்பட்டார்கள். நாம வழி விலகி போற ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு விரக்தி நமக்குள்ளேயும் வந்துச்சுன்னு சொன்னா, நம்முடைய மனசை மாத்துறதற்கு ஒரு பெரிய மீட்டிங் நடக்க தேவையில்லை. இப்படி வச்சுக்கோமே, நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளுனா சில நேரத்தில் ஒரு பெரிய ரிவைவல் மீட்டிங் நமக்கு தேவைப்படுது. ஆண்டவர் இந்த இடத்துல கிரியை செய்கிறாரு, தொடுறாரு, அசைவாடுறாரு, வல்லமையாக கிரியை செய்தாருன்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் வளர்றதற்கு இவ்வளோ பெரிய மீட்டிங் தேவை. ஆனால் இந்த விசுவாசத்தை விட்டு இந்த குழப்பத்தில் சந்தேகத்தில் நினைச்சது நடக்கலை அப்படிங்கும்போது இந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதற்கு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் தேவையில்லை. சாத்தான் காதில் ஓதுனா போதும், படுத்திருக்கும் போது ஒரு 4 வார்த்தை ஓதுனா போதும், இவ்வளோ நாள் இருந்த ஃபயர் எல்லாம் புஷ்ன்னு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் கேட்டதை செய்தார், நினைத்ததை செய்தார்னு அப்படி உற்சாகமாக குதிக்கிற நேரங்கள் இருக்கிறது. ஆனால் வேறு சில நேரங்கள் எவ்வளவோ கேட்டேன், எவ்வளவோ ஜெபிச்சேன், எவ்வளவோ பண்ணேன், ஒன்றும் அசையலைன்னா ஆண்டவர் என்னிட்ட சொல்கிற காரியம் ஒன்றே ஒன்று தான், பேசாமல் இரு. அவர் பேசாமல் இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை நான் அதை செய்யணும், இது என்னன்னு பார்க்கணும்னா ஒன்றும் அசையாத நேரத்தில் பிசாசு 2-3 வார்த்தை காதில் போட்டான்னா போதும், நீ பல வருஷங்களாய் கட்டி எழுப்பின விசுவாசம் உன்னை விட்டு ஒன்றுமில்லாமல் போயிடும். அதுதான் அவங்களுக்கு நடந்துச்சு. அந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் பார்த்து சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கிற? இந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்கிறாங்க, நான் இப்படி நிறைய பேரை பார்த்துட்டேன், நீயும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, நீ விசுவாசத்தை வியாபாரம் ஆக்கிடக்கூடாது.
விசுவாசத்தை நீயா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி உருவாக்கிட்டு ஆண்டவர் கையெழுத்து போட்டா போதும்னு நினைக்க கூடாது. விசுவாசம் என்பது தேவனோடு செய்து கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கைக்கு சமம். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவதில் இருந்து விலகப் போவதில்லை. ஏனென்றால் இன்று நடக்காவிட்டாலும் இப்பொழுது நடக்காவிட்டாலும் நன்மையான காரியத்தை ஏற்ற வேளையில நீர் செய்வீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறது தான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு தேவன் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். கூட்டம் மாறிடுச்சு. ஆனா ஒரு சின்ன கூட்டம் இருந்துச்சு. இதெல்லாம் நடந்தாலும் இயேசு தனக்குன்னு ஒரு கூட்டம் வச்சு, அந்த கூட்டம் தான் பெந்தைக்கோஸ்தே நாளில் மேலறையில் கூடிச்சு. அப்போ இன்னைக்கு இது மாதிரி வந்த இவ்வளோ பெரிய கூட்டம் எங்கே போச்சு? இப்போ இந்த நிலைமை எல்லாம் உணர்ந்திருந்தா அந்த நாளில், பெந்தைக்கோஸ்தே நாளில் இவங்க எல்லாம் மேலறையில் கூடுவதற்கு இடம் இல்லைன்னு சொல்லி எங்கேயாவது திறந்த வெளியில் ஒரு 5000-10,000 பேர் கூடியிருக்கணும். ஆனால் இன்னைக்கு தேர்னது எவ்வளோ? 120 தான். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கறது, நீ காணா போன அந்த 5000-10,000 ஒருத்தனா, இல்லாவிட்டா என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார் என்று சொல்லி மேலறையில் கூடி வந்த அந்த 120 ஒருத்தனா? இதுதான் நம்ம எடுக்க வேண்டியதான தீர்மானம். ஆகவே இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது ஆண்டவரை கையெழுத்து போட வைக்கிறதான ஒரு நிலைமையிலிருந்து நம்மை மாற்ற வேண்டும். அவங்க கேட்ட கேள்வி ஓசன்னான்னு ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் அந்த நான்றது இங்கிலீஷில் நம்ம நவ், இப்போது, இப்போ நாங்கள் ஏசு ஒரு பதில் சொல்லல. அப்போ ஒன்றுமே நடக்கல. அப்போ நீங்களே எனக்கு வேணான்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. அதனால் இந்த இப்போன்னு ஜெபிக்கிற ஜபங்களை குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கர்த்தருக்கு உங்களை விட்டு கொடுங்க. இன்னைக்கு எல்லாரும் பார்த்த உடனே ஒரு வேளை யோசிச்சிருப்பாங்க, இயேசுடைய கதை முடிஞ்சிச்சு, நம்ம அவசரப்பட்டு இவருக்கு ரொம்ப ஆஹா ஓஹோன்னு ரொம்ப சவுண்டு கொடுத்துட்டோம், இவருக்காக இவ்வளோ பிரயாசம் எடுத்துட்டோம், பாரு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, இவரை கொண்டு போய் இப்போ சிலுவையில் அரைஞ்சி அவரையும் அங்கேருந்து எடுத்து கல்லறையில் போட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடியல. அதுக்கப்புறம் தான் அவர் எழுப்பி வந்தார். அதனால இப்படி சூழ்நிலை எல்லாம் போகும்போது உன் கூட இருக்கிறவங்களே உனக்கு சொல்லிடுவான், உன் கதை முடிஞ்சிச்சு, நீ ஹோப்லெஸ் கேஸ், நீ தேர மாட்ட, ஒன்றை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, நீ வேலைக்கு ஆக மாட்ட. எல்லாரும் சொல்ற நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அமைதி. அப்ப நீ தைரியமா சொல்லலாம், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நான் எழும்பி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நான் செய்கிறேன் நீ பேசாம இருக்கும்போது நீ எப்படிதான் இருக்கணும்? பேசாம தான் இருக்கணும். இயேசுவை கைது செய்ய வரும்போது பேதுருக்கு முடியல, எப்படா இயேசு மேல கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதனால கத்தி எடுத்து என்ன செய்தான், காதை சீவன. ஏசு சொன்னார், இப்படி பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தில் தான் சாவான், இந்த வேலையெல்லாம் செய்யாத. அதனால அவர் செய்த 37 அற்புதங்களில் 36வது அற்புதம் என்ன, அந்த காதை எடுத்து வச்சுட்டார். இதெல்லாம் என்ன மாத்தாது. நீ என் கூட இருக்கிறன்னா பேசாம என் கூட வா, என்னை விட வேகமா ஓட பார்க்க. இது இங்கே முடிய போறது இல்லை. இந்த நேரத்தில் நமக்கு தெரியும், கத்தி இருந்தா அது இருந்தா இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணுவோம். இல்லை, பிளானே வேற. பேசாம அன்னைக்கு இயேசுவை கைது செய்து கூட்டிட்டு போகும்போது இவங்கெல்லாம் திருப்பி அவங்க ரூமுக்கு போயிருக்கணும். இயேசு இல்லாம வீட்டுக்கு போகும்போது எவ்வளவோ எண்ணங்கள் ஓடி இருக்கு. ஆனா ஒரு நம்பிக்கை, அவர் நம்மளை அமைதியா இருக்க சொன்னார்னா அமைதியா இருப்போம், அவர் நிச்சயமாய் செய்வார். உங்க வாழ்க்கை போராட்டங்கள்ல எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் பேசாம இருன்னு சொல்றாரோ பேசாம இருங்க. ஆண்டவர்கிட்ட பேரம் பேசாதீங்க,
ஆண்டவருக்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் போடுற மியூசிக்கு அவர் டான்ஸ் ஆடணும்னு நினைக்காதீங்க. அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார். நான் இப்படிலாம் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், பண்ணுங்க, சந்தோஷமாக பண்ணுங்க. ஆனால் பலன் அவரிடத்திலிருந்து வரட்டும். கர்த்தர் அவ்விதமாகவே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென். ஆகவே அந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படின்னு சொன்னால், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் மாறி போச்சு. அது மாதிரி எல்லாம் மாறி போகிற ஒரு நேரம் உங்களுக்கும் நிச்சயமாய் வரும். நீங்கள் இருக்கிற இந்த நிலை உங்கள் முடிவல்ல. அவர் சித்தத்துக்கு விட்டு கொடுங்க, அவர் சித்தம் நடக்கட்டும். கண்ணில் பிடிச்சோம் பண்ணுமா?